வீடியோக்குள்ள வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல அப்கமிங் மூவிஸோட, அதாவது ரசிகர்களும் பொதுமக்களும் ஆர்வத்தோட எதிர்பார்க்கக்கூடிய திரைப்படங்களோட கதைக்களம் என்ன மாதிரியா இருக்குன்றத நம்ம சேனல்ல பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த மாதிரி கதை கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வச்சு ஒரு ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லர் மூவி ஸ்டோரி போடுங்கன்னு கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சினிமாவை விட்டு விலகி அரசியலுக்கு வந்து அரசியல்ல பல சாதனைகளையும் வெற்றிகளையும் படைச்ச நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்போ நம்ம கூட இல்லைனாலும் பல கோடி மக்கள் அவங்களோட மனசுல கோவில் கட்டி தெய்வமா வழிபட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறுபடியும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவில நடிச்சிருந்தா எப்படி இருக்குன்றதுதான் இந்த ஒரு கதை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடக்கூடிய நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரைக்கு பக்கத்துல இருக்க ஒரு அழகான கிராமத்துல தன்னோட விவசாய நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம கேப்டன். அவரு அமைதியான வாழ்க்கை சூழல்ல வாழ்ந்துட்டு வந்தாலும் அவரோட மனசு தினமும் ஒரு சூறாவளியா கடந்துட்டு தான் இருக்கு. கேப்டன் அவர்கள் கடந்த காலத்துல இந்தியாவோட ரா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியா இருந்தப்போ அவர் கூட இருந்த ஒரு துரோகியோட துரோகத்தினால அவரோட டீம் மெம்பர்ஸையும் அவரோட குடும்பத்தையுமே இழந்துட்டாரு. எந்த ஒரு பெட்டரா இல்ல, கேப்டன் அவர்கள் மட்டும் உயிர் தப்பிச்சிட்டாருன்னு தெரிஞ்ச அந்த துரோகி இங்க இருந்தா அவனோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுறான். தன்னோட டீம் மெம்பர்ஸையும் குடும்பத்தையும் இழந்ததுனால கேப்டன் அவர்கள் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. இதனால அவர் பாத்துக்கிட்டு இருந்த அந்த ரா இன்டெலிஜென்ஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு தன்னோட கிராமத்துக்கே வந்து விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. மதுரையில புழுதி பறக்கிற சாலைங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல தன்னோட பச்சை பசேல்னு இருக்கிற வயலுக்கு மத்தியில அமர்ந்திருக்காரு நம்ம கேப்டன் அவர்கள். என்னதான் அவரோட கடந்த காலத்தை மறக்க முயற்சி பண்ணாலும் அந்த தேச துரோகியோட துரோகத்தினால இறந்து போன அவரோட டீம் மெம்பர்ஸ் அப்புறம் அவரோட குடும்பத்தோட ஞாபகம் இன்னும் அவரை வாட்டி வதச்சுக்கிட்டே இருக்கு. அதே நேரத்துல சென்னையில இருக்கிற ஒரு மாடர்ன் பயாலஜி லேப்ல டாக்டர் கவிதா மேனன் அப்படிங்கிற ஒரு பிரில்லியன்டான மைக்ரோ பயாலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் இன்ட்ரோடியூஸ் பண்ண இருக்கிற ஒரு புரோட்டீன் பவுடரோட சாம்பிள் ஒன்று கிடைக்குது. அந்த சாம்பிளை லேப்ல டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சாம்பிளோட ஸ்ட்ரக்சர்ல ஒரு சஸ்பீஷியஸான விஷயத்த கவிதா நோட் பண்றாங்க. அது என்னன்னு செக் பண்ணும்போது கவிதா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அது ரொம்பவே வேகமா பரவக்கூடிய, அதே சமயம் மனுஷங்க உயிரையே கொல்ற அளவுக்கு ரொம்பவே மோசமான ஒரு வைரஸ் தான் அது. இது ஒரு பயோவார்க்கான அறிகுறியா தெரியறதையும் கவிதா ரியலைஸ் பண்றாங்க. கவிதா இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி அந்த பயோவாரை இந்தியால ஸ்டார்ட் பண்ண போற தீவிரவாதிங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு புரோட்டீன் சாம்பிள் மிஸ் ஆனதையும் அது கவிதா கிட்ட கிடைச்சு அந்த தீவிரவாதிகளை பத்தின எல்லா விஷயத்தையும் அவ கண்டுபிடிச்சதையும் இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா கவிதாவையும் அவ கிட்ட இருக்கிற ப்ரூஃபையும் அழிச்சிடணும்னு அவளை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தீவிரவாதிகளை பத்தின எல்லா டீடைல்ஸும் இருக்கிற ஒரு பென்ட்ரைவோட மை ரிலேல உயிர் தப்பிச்சு போயிடுறா கவிதா. இந்த எவிடன்ஸை எப்படியாவது போலீஸ் கிட்ட கொடுத்து அந்த தீவிரவாதிகளை அழிச்சிடணும்னு நினைச்சப்பதான் கவிதாக்கு ஒரு உண்மை தெரிய வருது. இந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட்டா நிறைய போலீஸ்காரங்களும் அரசியல்வாதிகளும் அவங்க கூட இருக்கிறத கவிதா தெரிஞ்சுக்கிறா. இதுக்கப்புறமா எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம திக்கி திணறி நின்னப்பதான் கவிதாக்கு இறந்து போன அவளுடைய அப்பா ஞாபகம் வருது. அவளோட அப்பா இறந்து போன ஒரு எக்ஸ் ரா இன்டெலிஜென்ஸ் ஆபீசர். அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் கூட வேலை பார்த்த அவர் டீம்ல இருந்த பிரபாகரன் அப்படிங்கிறவரோட துணிச்சலை பத்தியும் வீரத்தை பத்தியும் அவர் செஞ்ச சாதனைகளை பத்தியும் அடிக்கடி கவிதா கிட்ட பேசினது அவளுக்கு ஞாபகம் வருது. உடனே அந்த டைரியை எடுத்துட்டு பிரபாகரன் அவர்களை பத்தின எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு அவரை தேடி மதுரைக்கு போறா கவிதா. மதுரையில அவருடைய கிராமத்துக்கு போய் அங்க ஒரு சில பேர்கிட்ட அவருடைய அட்ரஸ கேட்டு விசாரிச்சு ஒரு வழியா நம்ம பிரபாகரன் அவர்களையும் அவ கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறமா நம்ம பிரபாகரன் அவர்கள் கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் கவிதா சொல்றா. நாட்டுக்கு வரப்போற ஆபத்தை பார்த்தும் கவிதாக்கு இது மேல இருக்கிற அக்கறையும் ஆர்வத்தையும் பார்த்து பிரபாகரன் அவர்களுக்கு ரொம்ப வருஷமா அவரோட மனசுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த புலி எந்திரிக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் ஃபீல்டுல இறங்கலான்னு முடிவு பண்றாரு நம்ம கேப்டன் பிரபாகரன் அவர்கள். இந்த சமயத்துலதான் கவிதா கேக்குறா, நான் ஏதோ ஒரு தைரியத்துல உங்ககிட்ட வந்துட்டேன், ஆனா உங்களுக்கே ரொம்ப வயசாகிருச்சு, உங்களால இதை செய்ய முடியுமா அப்படின்னு அவரை பார்த்து கேக்குறேன். அதுக்கு நம்ம கேப்டன் அவரோட ஸ்டைல்ல ஒரு சின்ன சிரிப்பு மட்டும் சிரிக்கிறாரு. எவ்வளவு வயசான என்னையா, லயன் இஸ் ஆல்வேஸ் a lion. காடு மாறலாம், ஆனா அதோட வேட்டையாடுற குணம் மாறவே மாற. அதுக்கப்புறமா கவிதாவும் கேப்டன் பிரபாகரன் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து சென்னைக்கு கிளம்புறாங்க. சென்னைக்கு வெளிப்புறத்துல பிரபாகரன் அவர்களுடைய பழைய ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா கவிதாவை கொல்ல வந்த ஒரு தீவிரவாதியை அடையாளம் பார்த்துட்டு அவனை ஃபாலோ பண்ணி அந்த தீவிரவாதிகள் எல்லாம் தங்கி இருக்கிற ஒரு பழைய ஃபேக்டரிக்கு நம்ம கேப்டன் பிரபாகரன் அவர்கள் போறாரு. அதுக்கப்புறமா அங்க இருக்க ஒவ்வொருத்தனையும் எலும்ப உடைச்சு பீஸ் பீஸா அங்கங்க பறக்க வர்றாரு நம்ம கேப்டன். கடைசியா ஒருத்தனை அடிச்சு துவச்சு அவன் நெத்தி போட்டுல கண்ணை வச்சு அவங்களோட பிளான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு நம்ம கேப்டன் பிரபாகரன். சென்னையில நடக்க போற சர்வதேச பாதுகாப்பு மாநாட்டுல தமிழ்நாட்டுல இருக்க பல மாவட்டங்கள்ல இருக்க மக்கள் வந்து கலந்துக்கிறப்போ அதுக்குள்ள இவங்களோட அந்த வைரஸ் ஃபார்முலாவை முழுசா கம்ப்ளீட் பண்ணி அந்த மாநாட்டுல கொடுக்கப்படுற
உணவு தண்ணின்னு எல்லாத்துலயும் அந்த வைரஸை பரப்பி அந்த ஒரு வைரஸ் இந்தியா முழுக்க பரவி நம்ம நாடே அவங்க கிட்ட அடிமையாகிறது தான் அவங்களோட பிளான். அதுக்கப்புறமா அந்த வைரஸ் ஃபார்முலாவை டெவலப் பண்ற இடத்தோட பேரையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்க எல்லாருக்கும் ஹெட் யாருன்னு நம்ம கேப்டன் பிரபாகரன் கேக்குறாரு. அப்போதான் அவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக். கேப்டன் பிரபாகரன் அவர்களோட டீம் மெம்பர்ஸும் குடும்பமும் இறந்து போச்சு. அந்த தேச துரோகி தான் இப்ப இந்தியாவை அடிமைப்படுத்த வெளிநாட்டு கைக்கூலியா வந்திருக்கிறத நம்ம கேப்டன் பிரபாகரன் அவர்கள் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த வைரஸ் டெவலப் பண்ற கெமிக்கல் லேப்குள்ள சீக்கிரட்டா நுழைஞ்சிடறாரு நம்ம கேப்டன் பிரபாகரன் அவர்கள். அதுக்கப்புறமா இவருக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் தெரிய வருது. இவங்களோட பிளான் அந்த மாநாடு மட்டும் இல்ல, இந்தியால பொதுமக்கள் அதிகமா கூடுற இடங்கள்லயும் இவங்களோட டார்கெட் இருக்குன்றத நம்ம கேப்டன் பிரபாகரன் அவர்கள் தெரிஞ்சுக்கிறாரு. இவங்க திட்டத்தை நிறைவேற விட்டுறக்கூடாதுன்னு முடிவெடுத்த நம்ம கேப்டன் பிரபாகரன் அவர்கள் கவிதா கூட சேர்ந்து அந்த கெமிக்கல் லேப்குள்ள போறாரு. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பந்தாடி பறக்க வர்றாரு நம்ம கேப்டன் பிரபாகரன் அவர்கள். அதே சமயத்துல கவிதா அந்த லேப்குள்ள போய் அந்த ஃபார்முலாவை டெவலப் ஆக விடாம தடுத்து நிறுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. கேப்டன் பிரபாகரன் அவர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு அறைக்குள்ள இருந்து வெளியே வர்றான் அந்த தேச துரோகி. அப்போதான் கேப்டன் பிரபாகரன் அவர்களும் அந்த தேச துரோகியும் நேருக்கு நேரா பாத்துக்கிறாங்க. பகையும் தேசத்துக்கு அவன் செஞ்ச துரோகமும் கேப்டன் பிரபாகரன் அவர்களுடைய கண்ணுல நெருப்பா குதிக்க ஆரம்பிக்குது. அது எல்லாத்துக்கும் சேர்த்து அவனை அடிச்சு துவைச்சு அங்கேயே கொன்னு போட்டுறாரு நம்ம கேப்டன் பிரபாகரன் அவர்கள். அதே சமயத்துல கவிதாவும் அந்த வைரஸ் கம்ப்ளீட் ஆகாம தடுத்து அந்த வைரஸ முழுமையா அழிச்சிடுறாங்க. கேப்டன் பிரபாகரன் அவர்கள் நாட்டை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினது மட்டும் இல்லாம பல வருஷங்களா அவரோட மனசுக்குள்ள சுமந்துகிட்டு இருந்த பாரத்தையும் இறக்கி வைக்கிறாரு. இவ்வளவு பெரிய சாதனைய தனியாளா செஞ்சு முடிச்ச கேப்டன் பிரபாகரன் அவர்கள் இதை அவர் தான் செஞ்சாருன்றத வெளியே தெரியப்படுத்தாம பழையபடி மறுபடியும் அவரோட கிராமத்துக்கு போய் அவரோட அமைதியான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா நிஜ வாழ்க்கையில நம்ம கேப்டன் விஜயகாந்த் மாதிரியோ இல்ல கேப்டன் பிரபாகரன் மாதிரியான ஆட்கள் எல்லாம் வருவாங்களான்னு தெரியாது. நமக்காக அவங்களோட குடும்பம் சோறு தண்ணி தூக்கம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லையில காவ காத்துட்டு பல கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத வைரஸ்களோட போராடிக்கிட்டு இருக்க நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃபோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டெய்லியும் போடக்கூடிய நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்துக்கியா மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்கணும் இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். இவ்வளவு பேர் இருக்க, இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. அதுலயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சிடறேன். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணா கூட அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் புதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணு